நரசிம்ம அவதாரம் உக்ரமான போது சரபேஸ்வரர் தோன்றி அடக்க முயன்றார். சிம்மமாய் பட்சியாய் தோன்றினாரே, சிங்கமுகமாய் பார்வதியை படைத்தார். 1000 சிம்மமுகம் 2000 கைகளோடு பிரத்யங்கராதேவி நெற்றி கண்ணில் தோன்றினாள். சரபேஸ்வர சிறகு ஒன்றில் அமர்ந்தாள். நரசிம்மனை அன்னை சாந்தப்படுத்தினாள். அதர்வண பத்ரகாளி என்றும் அழைப்பார். அபராதிதா என்னும் பெயரும் பெற்றாள். ஜெயிக்க முடியாதவளே அபராதிதா, அனுமானை காவலாக கொள்பவளே. ஆங்கிரச முனியோ பிரத்யங்கிரச முனியோ அன்னையின் மந்திரத்தை உருவாக்கினாரே. அம்மாவாசை தினத்தன்று யாகம் செய்வாரே. அன்னையூ தன்னருளை வாரி வழங்குவாளே. ஐயாவாடியில் அன்னை கோயில் கொண்டாளே, புதுச்சேரி மொரட்டாண்டியில் கோயில் கொண்டாளே. அஷ்டமியில் அன்னையை கும்பிடுவாரே, அனைத்திலும் வென்றிட பலம் தருவாளே. பில்லி சோனியத்தை அழிப்பாள் அன்னையே, ஏவல் கண்ணேறு அழிப்பாள் அன்னையே. எடுத்த காரியத்தில் வெற்றி தருவாளே, எவராலும் வென்றிட முடியாதவளே. அக்னி ஜுவாலை முடியாய் சரணம் அபராதிதா, அன்னையே சரணம். அன்பு கொள்பவளே சரணம் சரணம், நம்பியே பணிவோம் சரணம் சரணம். பிரத்யங்கிராதேவி சரணம் சரணம், அதர்வண பத்ரகாளி சரணம் சரணம். சரபேஸ்வர் சிறகில் அமர்வாய் சரணம். சரண் அடைந்தே சொல்வோம் சரணம்.